ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி கொஞ்சமாக இன்க்ரீடியன்ஸ் வச்சு ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு மட்டன் மசாலா ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அந்த மட்டனை உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இதுக்கு தேவையான பொருள் ஒரு 10 பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 துண்டு இஞ்சி, அரை ஸ்பூன் கறி மசால் பொடி, ஒரு 3/4 ஸ்பூன் மிளகாய் பொடி, 1.5 ஸ்பூன் மல்லிப்பொடி. இனி தேவைக்கு உப்பு, ஒரு 10 சின்ன வெங்காயம், மல்லி இலை, இவ்வளோ தான் தேவையான பொருள். நாம் இந்த பூண்டையும் இஞ்சியும் இந்த இடிகளில் போட்டு இடித்து குறைன்னு எடுத்து வச்சிடணும். மிக்சியில் போட்டு இடித்தா நல்லா நைஸாக அரைஞ்சிடும். அது அந்த அளவுக்கு ருசியாக இருக்காது. இதுக்கு கண்டிப்பாக இந்த இடிகளில் போட்டு இடித்து எடுத்துடுங்க. பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வரது வர இடித்து எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு சட்டியில் நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கிறேன். நல்லெண்ணெய் விட்டு அந்த இறைச்சி இங்கெல்லாம் போடுவேன் இல்லையா, பட்டை, பெருஞ்சீரகம், இதெல்லாம் போட்டு அது வெடித்ததுமே வாசனைக்கு 3 நீள மிளகாய் போட்டு அதுவும் பொரிஞ்சதும் கருவேப்பிலை போட்டுட்டு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிடலாம். இப்போது இந்த வெங்காயத்துக்கு தேவைப்பட்டால் நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா இறைச்சியில் ஏற்கனவே நாம் உப்பு போட்டு வேக வச்சுருக்கிறோம். நான் இப்போ இதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா வதக்கணும். பொன்னிறமாக மாறுறது வரை வதக்கிடலாம். இப்போ இந்த சின்ன வெங்காயம் நல்லா வதக்கின பிறகு நாம் பொடிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, இஞ்சி பூண்டு, அதையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். இது போட்ட உடனே அடி பிடிக்கும். அடி பிடிக்காத மாதிரி அடுப்பை சிம்மில் வச்சு மெதுவாகவே நல்லா வதக்கிடணும். இப்போ இஞ்சியும் பூண்டையும் நம்ம இடித்து போடியதுனால நல்ல மணமாக இருக்கும், நல்ல ருசியாக இருக்கும். இப்போ இது வதக்குனதுமே நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய மசாலா, மிளகாய் பொடி, இறைச்சி மசாலா பொடி, அப்புறமா மல்லிப்பொடி, இதையெல்லாம் போட்டு நல்லா ஒரு செவக்கிற அளவுக்கு ஒரு கிளறி விட்டுக்கலாம். கரிஞ்சிடக்கூடாது. மண் சட்டி எப்போவுமே நல்ல சூடாக இருக்கும். நீங்கள் சிம்மில் வச்சு போட்டுக்கலாம். இப்போ நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன் இல்லையா இந்த மட்டன், அதை இந்த மசாலை கூட போட்டு நல்லா கிளறி விட்டுடணும். சரியா? அது எல்லா மசாலையும் அந்த இறைச்சியில் படுற மாதிரி கிளறி விட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆகியாச்சு. இனி லாஸ்ட்டாக இதுக்கு மேலே கொஞ்சம் நிறைய மல்லி இலை போட்டு இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான ஒரு மட்டன் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. என்னோடய ரெசிபி பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.